ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க, நம்ம இப்போ டைலரிங் கிளாஸ் பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறோம். டைலரிங் கிளாஸ் நேற்றுலேருந்து நான் உங்களுக்கு இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதன்படி இன்னைக்கு கண்டிப்பாக ஆரம்பிச்சிடலாம். இப்போ டைலரிங்னால ஃபேஷன் டிசைனிங், நவீன உடைகள் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நவீன உடைகள் என்னன்னா இப்பத்துடைய ட்ரெண்டு எப்படியோ அந்த மாதிரி நம்ம இப்போ டைலரிங் துணி அடிச்சு கொடுக்கணும். அந்த ட்ரெண்டுக்கு தானே நம்ம அடிச்சு கொடுத்தாதான் மக்களும் அதை நல்லா ஏற்றுக்குவாங்க. அதனால நம்ம இப்பத்துடைய ட்ரெண்டு எப்படியோ அந்த மாதிரி நம்ம துணி அடிச்சு கொடுக்கணும். இப்போ டைலருக்கு முதல்ல என்ன தெரியணும்னா, முதல் கற்பனை திறன் இருக்கணும். முதல் நம்மளுக்கு கொஞ்சம் கற்பனை திறன் இருக்கணும். அந்த கற்பனை பண்ணணும். நம்ம இப்போ ஒரு கற்பனை பண்ணணும். இப்போ நாளைக்கு ஒரு ட்ரெஸ் அடிச்சு கொடுக்குறோம்னா அந்த ட்ரெஸ் எப்படி அடிக்கலாம், எந்த மாடல்ல அடிக்கலாம், எந்த ஃபிட்டிங்ல அடிக்கலாம், அது நம்ம கற்பனை பண்ணிக்கணும். பண்ணிட்டு இந்த மாதிரி முதல்ல ஒரு பேட்டர்ன் அமைக்கணும். ஒரு பேட்டர்ன் இந்த மாதிரி தான் ஸ்டைல்ல வெட்டணும், இப்படிதான் வெட்டணும்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் அமைச்சு அப்புறம் தான் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற போல நம்ம துணி தைக்கணும். சும்மா எடுத்தோம்னா நம்ம இப்படி கட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்போ அது நம்ம கரெக்டா வராது. ஒரு பேட்டர்ன் அமைச்சு இப்படிதான் வெட்டணும், இப்படிதான் தைக்கணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணி பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ டைலரிங் கிளாஸ்னா முதல் முக்கியம் அளவு. அளவு தான் முதல் முக்கியம். அந்த அளவுக்கு டைலரிங் டேப்ன்றது இந்த இன்ச் டேப் நல்ல இது ஃபிளெக்சிபிளா இருக்கும். நல்லா எப்படி ஒன்றுனா வளையும். அதனால இது ஒரு டைலரிங் டேப் இப்படிதான் இருக்கும். இந்த டைலரிங் டேப் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சைடு இன்ச் கணக்கு வரும். பாருங்க, ஒரு சைடு இன்ச் கணக்கு வரும். இந்த இடம் அப்புறம் மறு சைடு சென்டிமீட்டர் கணக்கு வரும். இன்ச் கணக்குல நம்ம பார்த்தோம்னா கரெக்டா எத்தனை இன்ச் இருக்குன்னா 60 இன்ச் இருக்கும் இன்ச் கணக்குல. சென்டிமீட்டர் கணக்குல நம்ம பார்த்தோம்னா ஒரு டேப் டைலரிங் டேப் 150 சென்டிமீட்டர், அதாவது 150 சென்டிமீட்டர், அதாவது 1.5 மீட்டர் நம்ம இன்ச் டேப்ல அளவு இருக்கும். இப்ப நம்ம அளவுகள் எல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். டைலரிங் கிளாஸ்னா அளவு தெரிஞ்சுக்கணும். ஒரு இன்ச்சுன்றது எத்தனை சென்டிமீட்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாம ஒரு அடின்றது எத்தனை இன்ச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். 100 சென்டிமீட்டர்ன்றது எத்தனை இன்ச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கணும். அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நேற்றே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கையில நோட்டோ பேனாவோ எடுத்து வைங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்க அதை மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க. இப்ப பாருங்க, இன்ச் டேப்ல ஒரு அடி என்பது 12 இன்ச் வருது. 12 இன்ச்சுன்னா ஒரு அடி கரெக்ட். அப்புறம் சென்டிமீட்டர்ல கணக்குல எவ்வளவு பார்க்கணும். ஒரு அடின்றது 30 சென்டிமீட்டர் ஒரு அடி கணக்கு வரும். அதே மாதிரி சென்டிமீட்டர்ல ஒரு மீட்டர்ன்றது எவ்வளவுன்னு நம்ம பார்க்கணும். ஒரு மீட்டர்ன்றது கரெக்டா 100 சென்டிமீட்டர் ஒரு மீட்டர், அதை பார்க்கணும். அப்புறம் 100 சென்டிமீட்டர் எத்தனை இன்ச்சுன்னு பார்க்கணும். 39 இன்ச்சு இருக்கும். அதுதான் 100 சென்டிமீட்டர், 39 இன்ச்சு. அப்போ நம்ம ஒரு மீட்டர்னா இன்ச்சு சென்டிமீட்டர் கணக்குல இருக்கும், இன்ச்சு கணக்குலன்னா 39 கணக்கு வரும். இதை நம்ம டைலரிங் டேப் பத்தி தெரிஞ்சுக்கணும். டைலரிங் டேப் மொத்த நீளம் 60 இன்ச்சு, சென்டிமீட்டர்ல 1.5 மீட்டர். அதுதான் டைலரிங் டேப். இப்போ சென்டிமீட்டர் எதுக்கு பயன்படுத்துவோம், இன்ச்சு கணக்கு எதுக்கு பயன்படுத்துவோன்றத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடையில போவோம், கடையில போய் துணி எடுப்போம். துணி எடுத்தா கடையில என்ன சொல்லுவாங்க, எத்தனை சென்டிமீட்டர் துணி வேணுங்க, உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டர் துணி வேணும் சொல்லுங்க. அப்போ நம்ம சென்டிமீட்டர் கணக்கு சொல்லுவோம். 100 சென்டிமீட்டர் வேணும், 150 மீட்டர் வேணும், 3 மீட்டர் வேணும், 2 மீட்டர் வேணும்னு நம்ம கணக்கு சொல்லுவோம். அதே டைம்ல நம்ம டைலரிங் கிளாஸ் வரும்போது டைலரிங்ல நம்ம இன்ச் கணக்கு தான் நம்ம அளவு எடுப்போம். 1 இன்ச்சு, 2 இன்ச்சு, 10 இன்ச்சு, 6 இன்ச்சுன்னு சொல்லி இன்ச் கணக்குல தான் நம்ம எடுப்போம். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ டேப் பத்தி நம்ம ஒரு அளவு தெரிஞ்சாச்சு. சரி, அடுத்தது இப்போ என்னன்னா, டேப் எடுத்தோம்னே டேப் நம்ம
டேப் பற்றி நம்ம தெரிஞ்சிட்டோம். அப்போ டேப் எடுத்தோம்னா நம்ம மார்க்கர், டேப் வந்து அளவு எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், மார்க் பண்ணணும். அப்போ வந்து நம்ம மார்க்கர், இது வந்து டைலரிங்ல டீச் மார்க்கர், இது வந்து டிசின்னு சொல்லுவாங்க, டீச் மார்க்கர். இது வந்து பாருங்க இந்த கலர், இது 2 கலர் இருக்கு. இதே மாதிரி வேற வேற டைப்ல எல்லாம் நிறைய இருக்கு இந்த டீச் மார்க்கர். இதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஸ்கெயில்ல நிறைய வித ஸ்கெயில் இருக்கு. அந்த ஸ்கெயில் எந்தெந்த வித ஸ்கெயில் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து எல் ஸ்கெயில். எல் ஸ்கெயில் தான் முக்கியமானது. இப்ப எல் ஸ்கெயில் எதுக்காகனா, நம்ம ஸ்ட்ரெயிட்டா கோடு போடுவோம். ஸ்ட்ரெயிட்டா கோடு போடும்போது இந்த எல் ஸ்கேல் நம்ம ஸ்ட்ரெயிட்டா கோடு போட்டுருவோம். ஆனா 90 டிகிரியில நல்லா ஸ்ட்ரெயிட்டா கோடு போடணும்னா, ஒரு இப்ப துணி இப்படி இருக்குன்னா இது 90 டிகிரி, இது 90 டிகிரி, இப்படி கோடு போட்டு இப்படி போட்டோம்னா எல் ஷேப், இது வந்து 90 டிகிரியா கிடைக்கும். அதனால ஸ்ட்ரெயிட் போடுறதுக்கும் எல் ஸ்கேல் வந்து ரொம்ப தேவைப்படும். 90 டிகிரி அளவில் ஸ்ட்ரெயிட் கோடு போடணும். அதுக்கு வந்து எல் ஸ்கேல் தான் யூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து எல் ஸ்கேல் தான் எதுக்கானாலும் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்கேல், இது வந்து நார்மல் ஸ்கேல். இது எல் ஸ்கேல் யூஸ் பண்ணோம்னா இது வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட்டா எங்கெங்க ஸ்ட்ரெயிட்டா கோடு பண்ணணுமோ அது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கோட்ல கோடு பண்ணணும். இது வந்து 2 அடி ஸ்கேலு, 1 அடி ஸ்கேலு எல்லா விதத்துலையும் நம்மளுக்கு கடையில கிடைக்கும். அப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம சுடிதார் கட்டிங், பேண்ட் கட்டிங், அதுக்கெல்லாம் நம்ம பெல்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். பேண்ட் கட்டிங்க்கு நம்ம ஜென்ஸ் ஆனாலும் சரி, லேடிஸ் ஆனாலும் சரி, பெண்ட் ஸ்கேலு, அப்புறம் 2-3 டைப் எல்லாம் பெண்ட் ஸ்கேல் இருக்கு. அந்த பெண்ட் ஸ்கேல நம்ம வந்து எந்த இடத்துல எது யூஸ் பண்ணணும்னு அது நம்ம கட்டிங் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 2 பெண்ட் ஸ்கேலு, 2-3 நிறைய ஐட்டம் இருக்கு, நிறைய ஸ்கேல் இருக்கு. ஸ்கேல்ல இது மட்டும் இல்லை, நிறைய ஸ்கேல் இருக்கு. ஒவ்வொரு ஐட்டமும் அது வந்து நம்ம தேவைப்படும்னா அதெல்லாம் வாங்கி நம்ம வச்சுக்கலாம். இப்போதைக்கு இவ்வளோ இருந்தாலும் போதும், நம்ம தேவைப்படலாம். அது முடிஞ்சு. இப்போ வந்து டைலரிங் கிளாஸ்ல அப்புறம் வந்து ஆம்பல் ஸ்கேல் இருக்கு. இது வந்து நம்ம ஜாக்கெட் கட்டிங்கெல்லாம் கை ஆம்போல் வந்து இங்க மார்க் பண்றதுக்கு இது ஆம்போல் ஸ்கேல் நமக்கு தேவைப்படும். இதை வந்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து கத்திரி. கத்திரியில இது கத்திரி வந்து டைலரிங் கத்திரி நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து இது வந்து 12 இன்ச் கத்திரி, இது வந்து பெரிய கத்திரி. இன்னொரு 8 இன்ச் கத்திரி இருக்கு, இன்னொரு 6 இன்ச் கத்திரி இருக்கு, 15 இன்ச் கத்திரி இருக்கு. அந்த கத்திரி எல்லாம் வந்து பெரிய பெரிய கத்திரி வருது. நம்மளுக்கு நார்மலா 10 இன்ச், 12 இன்ச், இது 12 இன்ச் கத்திரி. இதெல்லாம் நார்மலான கத்திரி. 10 இன்ச் கத்திரியும் லேடிஸுங்கன்னா 10 இன்ச் கத்திரி அளவா இருக்கும். இது கத்திரி பார்த்துங்க. அப்புறம் கத்திரியில ஜிக்ஜெக் கத்திரி இருக்கு. ஜிக்ஜெக் கத்திரின்றது இந்த பல்லு வந்து இங்க வந்து பல்லு மாதிரி இருக்கும், கட்கட்டான மாதிரி பல் மாதிரி இருக்கும். அது வந்து ஜிக்ஜெக் கத்திரி. அது இப்போ என்கிட்ட இல்லை. அது வேணுமா நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், உங்க அடுத்த வீடியோவில் அதை உங்களுக்கு காட்டுறேன். ஜிக்ஜெக் கத்திரி, ஜிக்ஜெக் கத்திரி நல்லா யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து சின்ன கத்திரி, ட்ரிம்மர், சின்ன ட்ரிம்மர். நம்ம துணி கட் பண்ண இப்போ வந்து மிஷினில் உட்காருவோம், பெரிய கத்திரியை எடுத்து அதை தூக்கி நம்ம வெயிட்டோட கட் பண்றதுக்கு சின்னதுன்னா அப்படியே நூல் கட்டுறது, அப்படியே சின்னதா அப்படியே நூல் கட் பண்ணலாம். இது வந்து ட்ரிம்மர்னு சொல்லுவாங்க, சின்ன நூல் கட் பண்றதுக்கு. அப்புறம் வந்து அதோட சின்னது. அப்புறம் இது வந்து நம்ம வந்து நூல் பிரிக்கணும்னா, இப்போ ஒரு தையல் தெரியாம போட்டுருவோம், அதை தையல் பிரிக்கணும். தையல் பிரிக்கணும்னா இது ஒண்ணும் இல்லை. இதை பாருங்க மக்களே, இந்த ஊசி தான். இந்த சிவப்பு கலர் இருக்கிறது அந்த வந்து நூலுக்குள்ள போயிடும். போய் நம்ம இழுத்தாலே உள்ள ஒரு கட்டர் இருக்கு, உள்ள வந்து ஷார்ப்பான ஒரு கத்திரி இருக்கு, அது வந்து கட் ஆகிட்டு வரும். இது நம்ம கட் பண்ணும்போது, நம்ம ப்ராக்டிக்கலா பண்ணும்போது இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்துக்கோங்க மக்களே. அப்புறம் வந்து இடுக்கி. இந்த இடுக்கி எதுக்குன்னா, நம்ம ஒரு நூல் கோத்துறதுக்கோ, உள்ள கை போகாத இடத்துல இதை உள்ள நுழைச்சு அந்த நூல் எடுக்கலாம். அப்புறம் ஒரு ஓவர்லாக் நம்ம நூல் கோத்துவோம்ல, ஓவர்லாக் நூல் கோத்தும் போது இதெல்லாம் தேவைப்படும். இந்த இடுக்கியெல்லாம் நம்மளுக்கு இது தேவைப்படும். அப்புறம் வந்து பாருங்க மக்களே, அப்புறம் வந்து இது வீல் மார்க்கர். இந்த வீல் மார்க்கர்ன்றது நம்ம இப்ப துணியை போடுவோம், இந்த வீல்ல தான் மார்க் பண்ணுவோம். இந்த மார்க் பண்ணானா துணியில வந்து பேக் சைடு வந்து அந்த சைடு வந்து இந்த மார்க் தெரியறதுக்காக இதை நம்ம போடுவோம். துணியை வச்சோன்னா இங்க இதுல மார்க் பண்ணானா அடுத்த சைடு அந்த மார்க் தெரியும். அதனால இது வீல் மார்க்கர் பேரு. இது கடையில கிடைக்கும். இது இருந்தா நீங்க வாங்கிக்கிங்க. அப்புறம் வந்து
நம்ம டைலரிங் ட்ரெஸ் வந்து த்ரெட் ரொம்ப முக்கியம். இது பாருங்க, த்ரெட்ல நான் 2 3 ட்ரேட் இருக்கு. த்ரெட் நம்ம பார்த்து வாங்க, சேலஞ்ச் இருக்கு, வர்த்தமான் இருக்கு, அது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்கு. அதை பார்த்து அந்த நூல் வந்து கொஞ்சம் கட்டாகாத நூல் மாதிரி பார்த்து நீங்க பார்த்து வாங்கிக்கிங்க. நூல் தேவைப்படும். அப்புறம் இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இது பாருங்க, இதன் பேர் வந்து அங்குஸ்தான் எண்ணெய். இது வந்து அங்குஸ்தான் எண்ணெய் கடையில் கிடைக்கும். இது எப்படின்னா, நம்ம எம்மிங் பண்ணும்போது நம்ம இந்த விரல மாட்டிட்டு எம்மிங் பண்ணும்போது இதை தள்ளி விடுறதுக்காக ஒரு ஆடான துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மோட்டாவா துணி இருக்கும். அந்த மோட்டாவை வந்து நம்ம எம்மிங் பண்ண முடியாது. அப்போ என்னன்னா, எம்மிங் பண்ணும்போது இதை வச்சு தள்ளும்போது ஈஸியா நம்ம எம்மிங் போடலாம். இது வந்து எம்மிங் பண்றது வந்து அங்குஸ்தான் இது பேரு. அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இந்த ஊசி, இது வந்து பெரிய ஊசி. இந்த ஊசி பாருங்க மக்களே, இது வந்து பெரிய ஊசி. இந்த ஊசி வந்து நம்ம வந்து ஏதோ மார்க் பண்றதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு இடத்துல இப்படி குத்தி விட்டானா அடுத்த இடத்துல அந்த மார்க் தெரியும். அதுக்காக இந்த ஊசி தேவைப்படும். இந்த ஊசியும் அப்படியே பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து இது வந்து குண்டூசி வந்து இது கடையில கிடைக்கும். இது வந்து எல்லாத்துக்கும் நம்ம தேவைப்படும். இது வந்து துணி நழுவாமல் இருக்க இதை நம்ம குத்தி வைக்கலாம். துணி வந்து ஒரு இடத்துல இருந்து அந்த பக்கம், இப்போ பாலிஸ்ட் துணி அதெல்லாம் இருக்கும். பாலிஸ்ட் துணி வந்து அங்கங்க நழுவும். இந்த சேரீ துணியெல்லாம் இருக்குல்ல, புதுசாக வரும், அந்த மெட்டீரியல் எல்லாம் வரும்போது அது நழுவும். அது வந்து நழுவாமல் இருக்க இந்த ஊசியை குண்டூசி குத்தி வச்சு அங்கங்கே குத்தி வச்சு நம்ம கரெக்டாக வச்சு நம்ம வெட்டலாம். துணி தைக்கும் போது குண்டூசி குத்தி வச்சு தைக்கலாம். இந்த குண்டூசி வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுங்க. அப்புறம் வந்து நம்ம வந்து எதுனாலும் ஏதாவது மார்க் பண்ணணும்னாலும் பேனாவோ பென்சிலோ ஏதோ ஒரு மார்க்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கிங்க. இது நம்மளுக்கு கண்டிப்பாக இது தேவைப்படும். இது மார்க் கொஞ்சம் வச்சுக்கிங்க. அப்புறம் அவ்வளோதான் மக்களே. பாருங்க, டைலரிங் வந்து இவ்வளோ பொருள் இருந்தால் போதும். நம்ம வந்து நல்ல டைலரிங் பழகி ஒரு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம பழகிடலாம். அதனால ஒன்றும் கவலைப்படாதீங்க. நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒவ்வொரு கிளாஸ்ல ஒவ்வொன்றா பற்றி சொல்லிட்டு போகிறேன். உங்களுக்கு சுடிதார் பற்றியும் சொல்லித்தரேன், ஜாக்கெட் பற்றியும் சொல்லித்தரேன், பேண்ட் பற்றியும் சொல்லித்தரேன், ஷர்ட் பற்றியும் சொல்லிட்டு வரேன். அப்புறம் ஸ்கேர்ட்டு, குழந்தைக்கு வந்து ஸ்கூலுக்கு போடுற ஸ்கேர்ட்டு, எல்லா விதங்களையும் உங்களுக்கு வந்து கற்றுத்தரேன். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. இதுக்கு மேலே வீடியோ வந்து வந்துட்டே இருக்கும், ஒவ்வொன்று வந்துட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே பழகிடலாம். பக்காவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஈஸியா, யாருமே இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். நான் நேற்று சொன்னேன், அனுபவத்துல நான் தைச்சிட்டு இருக்கேன். அனுபவத்துல தைக்கும் போது எனக்கு வந்து மெத்தட் வந்து புது மெத்தடெல்லாம் தெரியும். அந்த மெத்தட்ல கட் பண்ணலாம். அந்த மெத்தட் கட் பண்ணா ஈஸியா இருக்கும். அதனால கண்டிப்பா உங்க பாருங்க. அடுத்த வீடியோவில் எப்படி ஈஸியா உங்களுக்கு கட் பண்றது, எப்படி வந்து துணி தைக்கணும், கட் பண்ணணும், எல்லா வித இதுவும் சொல்றேன். இது வந்து எல்லாரும் நீங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா, டைலரிங் கிளாஸ் 1 மாசம் போகணுமா 2 மாசம் போகணுமான்னு நினைப்பாங்க. நீங்க 1 மாசமும் போகணுங்கன்னா 2 மாசமும் போக வேண்டாம். நீங்க டைலரிங் வந்து ஒழுங்கா நீங்க ஒரு 5 நாள் 6 நாள் கண்டினியூ பண்ணாலே ஈஸியா துணியை தைச்சிடலாம். மிஷின்ல உங்களை எப்படி உட்கார வச்சு தைக்கணும், எப்படி நூல் கோத்தணும், எப்படி பண்ணணும், ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லித்தரேன். பக்காவா சொல்லித்தரேன். அப்புறம் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் பேட்டர்ன் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி, பேட்டர்ன் அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதை பத்தி நம்ம வந்து பார்க்கணும். இப்போ வந்து துணியை தைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் அமைக்கணும்னு சொல்லியிருக்கோம். அந்த பேட்டர்ன் அமைச்சு அதுக்கு பண்ண அதே மாதிரி தான் நம்ம வெட்டணும். வெட்டினாலும் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து துணி அடிச்சு கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோதான் நேயர்களே. இன்னும் வந்து என்னென்ன உங்களுக்கு தேவையோ இந்த பொருள் பற்றி எல்லாம் சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்தது வந்து நான் டைலரிங் வந்து எப்படி கட் பண்ணணும், எப்படி வந்து இந்த டைலரிங் வந்து துணி எல்லாம் எப்படி இருக்கும், அந்த துணி எப்படி கட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் இன்னும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த இன்ச்சு டேப்ல வந்து நம்ம வந்து 1 இன்ச்சுன்றது எத்தனை நூலுன்னு சொல்ல மறந்துட்டேன். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சுன்றது 8 நூல். அப்புறம் வந்து 1 இன்ச்சுன்றது 8 நூல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் சென்டிமீட்டர்ல வந்து 10 mmன்றது 1 சென்டிமீட்டர். அதை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து
ஒரு இன்ச்சுல 1/4 இன்ச், 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1 இன்ச் அந்த கணக்கு வரும். 2 நூலுன்னா 1/4 இன்ச்சு, அப்புறம் வந்து 4 நூலுன்னா 1/2 இன்ச்சு, அப்புறம் 7 நூல் 6 நூலுன்னா 3/4 இன்ச்சு, 8 நூலுன்னா 1 இன்ச்சு. அதை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கீங்க. அப்புறம் வந்து இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பொறுமையா கேட்டிருக்கீங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை அமுத்திருங்க. நன்றி, வணக்கம்.